தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. ஏப்பா அதான் எடப்பாடியார் பதில் சொல்லிட்டாருலப்பா, என்னை போட்டு போயப்பா ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் வேறு இல்லை, நீங்கள் காலையில் ஒரு தகவல் சொன்னதா போகுது. என்ன அது? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வந்து முதல்ல பாமக கூட்டணிக்கு வராங்க, அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க. யார்கிட்ட சொன்னேன்? யார்கிட்ட சொல்லலையே. நீங்கள் ஏதோ படிக்கட்டை வச்சு சொன்னதுங்க. சும்மாப்பா என்னப்பா இப்படி கிட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு புலப்பா. என்ன நான் யார்கிட்ட சொன்னேன்? யார் அப்படி சொல்கிறாங்களா? அப்படி சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் வந்து முதல்ல வந்து பாமக வரும், அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அவன் எடுத்தவன். அப்படி யார்கிட்ட சொன்னேன் நான்? என்ன இது கேவலமாக இருக்குது, இப்படி ஒரு இது என்ன அசிங்கமாக இருக்கு? நான் யார்கிட்டையும் சொல்லலை. போகட்டியா? ஐயோ, இது என்ன பாமக கூறும் பேசிட்டு போகிறோம். அதில் பத்திரிகை நிருபர்களுக்கு என்ன? ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? தம்பி, இப்போ இதெல்லாம் பதில் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்க பொதுச் செயலாளர். அவ்வளோதான், நோ ரிப்ளை. இதில் நான் யாருக்கு பேட்டி கொடுக்கல. நீங்கள் பாட்டு கூப்பிச்சுக்கிட்டீங்க. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, 2026 தேசிய ஜனநாயக தலைமையில தான் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு. தெரியலப்பா, அது அவங்க கேட்கணும். என்னைய கேட்டீங்கன்னா இல்லை, நீங்கள் அதிமுகவுடைய பொருளாளர், தமிழ்நாட்டில் பெரிய பொருளாதார விஷயத்தை பற்றி எதனா இருந்தால் கேளு. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் தம்பி. அப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி உங்களை நம்பி பேசுறது? நாங்கள் பாட்டுக்கு ஏதாவது எம்எல்ஏ அப்போ அவர்கிட்ட கேளுங்க. இப்போ யார் சொன்னதுப்பா? அதான் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி பேசுங்கப்பா. ஒரு ஆளை டேமேஜ் போடுறது நல்லா இருக்கு. நம்ம அவன் பாட்டு ஒரு 10 பேர் எம்எல்ஏக்கள் வரோம், பேசிட்டு போகிறோம். அவங்களாம் நீங்களே ஒரு யூடியூப்பில் எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு பரபரப்பு. அதுக்கு நாங்களாம் பொறுப்பு. நான் எந்த நிருபரையும் பார்க்கல, நான் யார்ட்டையும் எதை பற்றியும் சொல்லலை. இதை ஒரு பதிலாக வச்சுக்கோங்க. நான் பேசவே இல்லையே, உண்மையிலே பேசலையே. அப்போ நான் என்ன நடிக்கணுமா? அப்படி இருந்தால் உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா? தம்பி, ஒன்றும் இல்லைப்பா, இல்லை போட்டு கொள்றீங்க. 2026 அதிமுக சார்பில் வலுவான கூட்டணி அமையுமா? எப்பா, நான் தான் சொல்கிறேன், கேட்டுக்க. நான் இப்போ எந்த பேட்டியும் கொடுக்கல, நீ எந்த பதிலும் என்னை கேட்கல. இல்லைன்னு வச்சுக்க. நீ என்ன அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமகவுடன் கூட்டணி என நான் கூறினேனா என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் முடிவு செய்வார் எனவும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். பாமகவுடன் கூட்டணி என நான் யாரிடமும் கூறவில்லை என திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பாமகவுடன் கூட்டணி என ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியதாக செய்தி வெளியான நிலையில் அவர் அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அதாவது இன்றைக்கு காலையில் நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டணி தான், அது போன்ற ஒரு துணியில் பேசியதாக செய்தி வெளியான நிலையில் தற்பொழுது அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். காலையில் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியது. அதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் காரில் இருந்து இறங்கி நடந்து வந்தார். ஒரு 100 மீட்டர் நடந்து வர வேண்டும் என்பதனால் அவர் நடந்து வரும்போது சரியாக பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த நேரத்தில் ஜி.கே. மணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நடந்து வந்தார்கள். இருவரும் ஏதோ பேசி கைகுலுக்கி கொண்டு சிரித்து ஒரு நகைச்சுவை செய்தபடி அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது செய்தியாளர்கள் அவரை பார்த்து என்ன இருவரும் கூட்டணியா என கேட்டபோது, ஆம், முதலில் பாமக கூட்டணி, பிறகு பாஜக கூட்டணி என்பது போல அவர் பேசியதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. எனவே காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விஷயங்கள், அதாவது பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவினுடைய திண்டுக்கல் சீனிவாசனும் சேர்ந்து சிரித்தபடி நடந்து வந்த அந்த காட்சிகளை போட்டு இருவரும் கூட்டணி, விரைவில் பாஜகவும் கூட்டணி என்பது போல கருத்துக்கள் வெளியாகி வந்தது. இந்த நிலையிலே அவர் தற்போது சட்டமன்றத்திலிருந்து வெளியில் வந்தார். அவரிடம் செய்தியாளர்கள் மைக் நீட்டி, காலையிலிருந்து நீங்கள் பேசியதாக சில கருத்துக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் என்னதான் பேசினீர்கள் என்று கேட்டபோது, கூட்டணி தொடர்பாக நான் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை, கூட்டணி தொடர்பாக கருத்து தெரிவிக்கக்கூடிய அதிகாரமும் எனக்கு இல்லை, நான் எப்படி கூட்டணி பற்றியெல்லாம் பேச முடியும்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக டெல்லியிலும் பேட்டி கொடுத்திருக்கிறார், சென்னையிலும் பேட்டி கொடுத்திருக்கிறார். எனவே கூட்டணி தலைமைதான் முடிவெடுக்க முடியும். நான் கட்சியில் பொருளாதாரம் சம்பந்தமாக அல்லது இந்த அதிமுகவினுடைய இந்த பொருளாளர் என்ற அடிப்படையில் ஏதாவது கேள்வி கேட்டால் பரவாயில்லை, கூட்டணி குறித்தெல்லாம் என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள், பத்திரிகைக்கும் பேட்டி கொடுக்கவில்லை,